Hey guys, welcome back to Rama Money Vibes. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மணி வந்து நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ஒர்க்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். கிச்சனில் இருக்காங்க, வாங்க போய் பார்ப்போம். பாருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? குண்டாக்குள்ள தலையை விட்டுட்டு டீ போடுறதுக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். எதுவுமே காணோம். டீ தூள் இதெல்லாம் எங்க? பால் இங்க வச்சிட்டு இருக்கு. டிகாஷன் உள்ள கொதிச்சிட்டு இருக்கு. டிகாஷன் உள்ள கொதிச்சிட்டு இருக்கா? ஆமா, நம்ம டீ கடை ஸ்டைல்ல நம்ம டீ போட போறோம். இப்போ மார்னிங் எப்பவுமே வந்த உடனே காஃபி போடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. காஃபி போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து டீ கடை ஸ்டைல்ல டீ போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற அளப்பறைய பண்ணும். இங்க பால் கொதிச்சிட்டு இருக்கான், அங்க டிகாஷன் கொதிச்சிட்டு இருக்கான். டீ கடையில போடுற மாதிரி டீ வரலாம். என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ணலாம். அப்படியே வச்சுட்டு அதே சேர்த்து நானே குடிச்சிடுவேன். பாப்போம் வாங்க அந்த டீ எப்படி இருக்குன்னு. அப்படியே கிளைமேட் பாருங்க. வெளியில பாருங்க, 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல் பஸ் போயிட்டு இருக்கு. இங்க எல்லாமே 6:30 7க்கு எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளம்பிடுவாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆயிட்டு. கிளைமேட் ஒரு மாதிரி லைட்டா சில்லுன்னு இருக்கு. பட் மழை வரும்னு போட்டிருக்காங்க. மழை வருமான்னு தெரியல, பார்ப்போம். டிகாஷன் ரெடியா? டீ கடை ஸ்டைல்ல டீ கடை ஸ்டைல்ல டீ கடைக்கு நம்ம பாய்லருக்குள்ள வச்சு கொதிக்க விடுவாங்க. நான் கெட்டிலுக்குள்ள வச்சு கொதிக்க விடுறேன். இங்க பாருங்க, நினைக்கிறேன். பார்ப்போம். பால் பொங்க வருது. எவ்வளவு சரி செப்பு தெரியுதா சந்தியா? இந்த மாதிரி எங்கேயும் பார்த்துருக்கேன் பால் காய்ச்சது. ஆமா ஆமா, ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கேன். சரி. என்ன டீ மாஸ்டர், டீ ரெடியா? ஆமா, நீ பாதி வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நான் டிகாஷன்ல உள்ள சரி, ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. அங்க ஃப்ளேம் ஆன்லயே இருக்கு. அது உடனே ஆஃப் பண்ண கூடாது, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணணும். ஏன்? இல்லாட்டி உடனே அணைஞ்சிடும்ல ஸ்டவ். ஓ, இந்த கப் எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு ஊற்று, இப்படி ஒரு ஆட்சி. ஓகே, ஒரு டீ ஸ்டால் போட்டுடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம டீ கடையில் போகிற மாதிரி இருக்கு. உண்மையாவே டீ கடையில் போடுற மாதிரி தான் இருக்கு டீ. ஓகே, நல்லா இருக்கு. நம்மள என்ன பண்ணுவாங்க, பாய்லரில் இந்த ஸ்டீமில் தான் இந்த இது வைப்பாங்க. சுடு தண்ணி ஊற்றி அது மேலே டீ வடியில் வச்சு இது பண்ணுவாங்க. அப்புறம் எடுத்து ஆற்றுவாங்க. அதே மாதிரி தான் நான் கட்டிலுக்குள்ளே வச்சு கொதிச்சு விட்டு பாலை தனியாக சுண்ட வச்சு சேம் ஃப்ளேவரா இருக்கு. கடையில சாப்பிடுற மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. டீ மாஸ்டர் நல்லா தான் டீ போட்டுருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன பிளான்? டீ குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து போய் மாவு பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு எனக்கு ஒரு 10 தோசை, உனக்கு ஒரு 2 தோசை. நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது, அப்படியே சாப்பிட்டு. ஆல்ரெடி மாவு பாக்கெட் இருக்கே, பத்தாதே. அது கொஞ்சம் தான் இருக்குது, நாளை போய் வாங்கிட்டு வரேன். ஓகே, கடைக்கு போகும்போது பார்ப்போம். நம்ம டீ குடிச்சு முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ காலையில் பசிக்குதுன்ட்டு நாங்கள் டிஃபன் செய்யறதுக்காக மாவு வாங்க தான் போயிட்டுருக்கோம் பக்கத்தில் இருக்க கடைக்கு. உங்களுக்கே தெரியும், வழக்கம் போல் இந்த கடைக்கு போவோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். டாடன் டாடன் சீக்கிரமா ஓடியா ஓடியா. கடை எவ்வளோ பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம பில்டிங். இப்படி வந்தால் இங்கே தான் கடை இருக்குது. இது நம்ம ஒரு மாதிரி பொட்டி கடை மாதிரிலாம் கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். மளிகை கடை மாதிரி இருக்கும். ஏமா இந்த இடத்துல புதுசாக ஒரு கேப்டேரியா வரப்போகுது. நல்லா வாத்து முட்டை மாதிரி இருக்குது. ஆமாம் தானே? இப்போ தான் ப்ரைமர் அடிச்சிருக்கான். அடுத்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுவாங்க பெருசாக. டன் டடன்
இல்லைங்க இப்போ தான் பார்க்கிங்லாம் ஃப்ரீயாக இருக்குது. மேக்ஸிமம் பிஸியாக தான் இருக்கும் நிறைய இங்கே. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த கடை தான் இங்கே எல்லாமே இருக்குது. சலூனு, பார்லரு, மளிகை கடை, ஹோட்டலு, மெடிக்கலு எல்லாமே உண்டு. லாண்ட்ரி எல்லாமே உண்டு. ஸோ ஓகே, நம்ம போய்ட்டு மாவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணோம் வீடியோ. நம்ம கடைக்குள்ளே மாவு பாக்கெட் வாங்க போயிட்டுருக்கோம். மாவு பாக்கெட் எங்கே இருக்குன்னா நேராக போனால் லாஸ்ட்டில் இருக்குது. நாம் எடுக்கக்கூடிய மாவு பாக்கெட் இதுதான். இதெல்லாம் எல்லாமே மாவு பாக்கெட் தான். ஃபுல்லாக இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே. ஆக்சுவலி வீடியோ எடுக்க அலோடு கிடையாது இந்த கடையில். இருந்தாலும் நம்ம வாங்குகிற மாவு பாக்கெட் மட்டும் நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம். எல்லாம் வாங்கிட்டு பார்ப்போம். சரி ஓகே, எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் என்னது 7:45 ஆகுது டைம். வேறு லெவலில் கிளைமேட். அதாவது இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது. மழை வரும்ன்ட்டு வானிலை அறிவிக்கை போட்டிருக்காங்க. ஆனால் வரும் இன்றைக்கி பயங்கரமாக. கருமேகங்கள்லாம் சூழ்ந்து அப்படியே பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போயிட்டு மழை வரதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாமா? வீட்டுக்கு போயிட்டு தோசை சுட்டு சாப்பிட்டு தூங்கிட வேண்டியது தான் சீக்கிரம். இட்லி 2 அடசல் இட்லி எனக்கு, கால்வாசி அதில் ரம்யாவுக்கு. சரி ஓகே. ரொம்ப கெட்டியாக ஆகுது. ஒரு இது போதுதானே உனக்கு? எனக்கு ஒரு அடசல், உனக்கு 2 அடசல். இட்லி வந்துட்டு இருக்கு. தோசையும் வேணுமா? அதனால இந்த சைடு தோசை ஊற்றலாம். எத்தனை தோசை வேணும் மணி? எனக்கு 4 தோசை போ. 4. தோசை, இட்லி, நேற்று வச்ச மீன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். அவ்வளோதான் எங்களுடைய மார்னிங் ரொட்டீன். இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய். நாங்கள் சாப்பிட போகிறோம்.